வணக்க நட்புகள். இன்றைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மெண்ட்டை பாருங்கள். இந்த ப்ளோ சார்ட்டில் ஒன் டைம் குறிக்க சொல்லி இருக்குது. அதில் 2 பிரமாணம் குறிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 7 குறிச்சிக்கணும். அதே மாதிரி 7 மட்டும் தான் குறிச்சிக்கணும். ஒரு பிரமாணத்தையும் குறிக்க சொல்லி இருக்குது. என்டன்றது நீங்கள் பார்க்க தேவையில்லை, விடுத்தாம வரும் போடலாம். ஸ்டார்ட் குறிச்சிக்கணும். அது இது குறிக்கிறது உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏனெண்டா இப்போ இந்த வட்டம் மாதிரி வாரது க்குள்ளே ஸ்டார்ட்டும் எண்டும் வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயற்பாட்டை செய்கிற ப்ரொசீஜர் ஒன்று வரும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிற வரும். சாய்ஸ்வரம் வந்துச்சுன்னா இன்புட் வரும். ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரியாட்டியும் என் விட ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த விட போட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, 2வது விஷயத்துக்கு போவோம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாம்புமணியும் படம் தந்திருக்கணும். இந்த படத்துக்கு இது ஒரு என்னென்னு சொல்கிறேன்டா, சினைக்கன் ஏதோ பேர் பாம்புமணி. அந்த விளையாட்டுக்கு அந்த கேம் நீங்கள் விளையாடிருப்பீங்க சின்னலில். அந்த கேமுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக ஃபஸ்ட்டில் ஒரு ஃப்ளோட் சார்ட் ஒன்று கிற சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஒன்று ரோ பண்ணிட்டான், ஒரு ஃப்ளோ சார்ட் உண்டு. அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் போய் இந்த 100ல் முடியுது. ஓகே, ஆனால் இந்த கிராஃப் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கேம் நான் ரூல் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் இந்த பாம்பில் தலையில் வந்துட்டாருண்டா அவரை கொண்டு வந்து இந்த வாலில் விட்டுரும். அதே மாதிரி இந்த ஏணியின் அடிப்பகுதியில் இருந்தாண்டா அவரை கொண்டே டொப்புக்கு விட்டுரும். அதான் இந்த கேமில் ரூல். இந்த தாயத்தை உருட்டைக்கில் இதில் வந்து அந்த பாருங்கள் ஒரு கலரில் வச்சுக்கணும். ஒரு ஆக்களும் ஒரு கலரில் வச்சுருப்பினோம். அந்த கலர் இப்படி மூவ் பண்ணணும், 1 2 3 மூவ் பண்ணி போய் இப்போ ஏணியின் கடைசிக்கு வந்துச்சுன்னா உச்சிக்கு கொண்டே விடும். அதே மாதிரி பாம்புட வாலில் இருந்துச்சுன்னா அடிக்கி வரும். இல்லாட்டி மற்றபடி இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் காய். அதான் இந்த கேமின் ரூல்ஸ். நான் இந்த கேமின் ரூலுக்காக நான் ஃப்ளோ சார்ட்டு இருக்கிறோம். நான் ஒரு ஃப்ளோ சார்ட் எனக்கு கீறி வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை விட நான் கூகுளில் பார்த்து நிறைய ஃப்ளோ சார்ட் இருந்துச்சு. அதை உங்களை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கீறிக்கணும். இதை நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ரைட், அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஃப்ளோ சார்ட்டும் போட்டிருந்துச்சுன்னா அதையும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் எனக்கு விளங்கின மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று குறிக்கிறேன் பாருங்கள். என்ன ஃப்ளோ சார்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூல்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கேமுக்காண்டவே அந்த கேமுக்கான ஒரு ரூல்ஸும் தெரியல. ஸோ நான் கொஞ்சம் கேமுக்காண்டி ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். கேம் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ரூல் கொடுத்துருக்குறேன். கேம் ஸ்டார்ட் ஆகணுமெண்டா ஃபஸ்ட்டில் அந்த தாயம் போடுறானே, அந்த தாயத்தில் 1 2 இலக்கம் வந்தால் தான் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு 3 போட்டிங்கன்னா உருட்டை தந்து அவங்களோட தாயத்தை அதில் 3 போட்டு 4 போட்டால் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் மெட்ட ஆள்கிட்ட கொடுக்கணும். சரிதானே? அதான் கேம் ரூல் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இல்லாட்டி 6 போட்டிங்கன்னா நீங்களே அடுத்த தடவை அந்த தாயத்தை போடலாம். மற்ற ஆள்கிட்ட கொடுக்க தேவை. 1 இல்லாட்டி 6 போட்டால் 6 இல்லாட்டி 1 வந்து அந்த தாயத்தில் நீங்களே திருப்பி போடலாம். ஓகே, அது 2வது ரூல். 2 ரூல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த டேபிளில் இருக்கிற பாக்ஸ் நம்பர் இருக்குது தானே. இப்போ அந்த டேபிளில் பாருங்கன்னா நான் பிடிஎஃப்பில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. 100 99 இருக்குது. அந்த நம்பரை நான் போட்டுட்டு அதை ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன் SLN. ஓகே தானே? இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இப்படி என்ற அண்ட் இப்படி என்ற ஓரண்டு சிம்போலையும் கொடுத்துருக்குறேன். ரைட், இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் தேவை. இதுக்கு இன்புட்டாக நான் என்னத்தை கொடுத்துருக்கேன்டா தாயத்தையும் இதுக்கு பாம்பமணியும் இந்த டேபிள் தெரியானே அந்த பாம்பன் ஏணி இந்த டேபிளை கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் ஒன்று செய்ய சொல்லிக்கிறேன். அந்த தாயத்தை உருட்ட சொல்லிக்கிறேன். பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு இன்புட்டை கொடுத்துருக்கேன். தாயத்தின் ரீடிங் உண்டு. தாயத்தை உருட்டினா தாயத்தின் ரீடிங் வரும். அது ஒரு இன்புட். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா SLN பார்த்தீங்கன்னா இந்த தாய அட்டவணை இருக்குது தானே, அந்த அதில் இருக்கிற பாக்ஸில் நம்பர். ஸோ அப்புறம் வரேன் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பாக்ஸில் ஒரு நம்பர் இருக்குது. இந்த பாக்ஸில் நம்பரை எடுத்துருக்குறேன் SLN. ஓகே, அதை ஸ்டார்ட்டில் 0 கொடுத்துருக்கேன். ஓகே தானே? இப்போ பாருங்கள், இதில் இஃப் கண்டிஷன் கொடுத்து போட்டிருக்கேன். இதில் SLN 0 ஆகவும்
ரீடிங் ஒண்டாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இருக்கணும். அதில் ஓர் கேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஓருக்கு முன்னுக்கு இருக்கிற ஒண்டாக இருந்தாலும் சரி, ஓருக்கு பின்னிக்கிற ஒண்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ரெண்டுமே ஒண்டாக இருந்தாலும் சரி, அடுத்த இதுக்கு போகும். இல்லாட்டி நோண்டு போகும். இப்போ பாருங்கள், எஸ்எல்என் சைவராக இருக்க ரீடிங் ஒண்டா இருந்துச்சுண்டா இது அடுத்த கண்டிஷனுக்கு போகும். இதை ஒன்று பிள்ளையாண்டாலும் அப்புறம் அடுத்த கண்டிஷனை வாசிக்கும். இதில் ஒன்றுண்டா அடுத்த கண்டிஷனுக்கு போகும். இப்போ பாருங்கள் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எல்என்ன்றது நாங்கள் தாயம் ஃபஸ்ட் கட்டி ஸ்டார்ட் ஆகிக்க நான் சொல்லியிருக்கிறேன், ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். தாயம் ஒன்றாக தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண சொல்லி. இப்போ ஒருத்தர் ஒரு உருட்டை காய உருட்டைக்கில் அவருக்கு வந்து 10 விழுந்துட்டா இந்த கேம் ஸ்டார்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா இல்லைன்னு வந்து சைவராகவே இருக்கும். அவர் ரீடிங் வந்து 2 அப்போ இந்த கண்டிஷன் பிழை. அப்போ இங்கே சைவர் வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கும் எஸ்எல்என் சைவராக தான் இருக்கும். ஏனெண்டா அவர் இந்த எஸ்எல்என் வருமானம் அதிகரிக்க தானே சைவராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் 10 சைவரோட பெருசாக இருக்கும். ஸோ ஒன்று இருக்கும். ஒன்றும் சைவரும் சைவர் ஆயிரும். அப்போ அன்கேட்டில் போட்டிங்கன்னா ரெண்டுமே சைவர் ஆயிரும் சொல்லும். நெக்ஸ்ட் இதுக்கு போய் சொல்லி அதே மாதிரி ஒரு தாயம் போட்டான ஃபஸ்ட் கட்டே எஸ்எல்என் சைவராக இருக்கும். பார்த்திங்கன்னா ரீடிங் ஒன்றாக இருக்கும். அப்போது ஜெஸ் இது ஒன்றானாலே மற்றது சைவராக வந்தாலும் ஒன்று தான் பெருமானம். அப்போ ஜெஸ்ஸான்னு இந்த ரீடிங் போகும். அதே மாதிரி இப்போ ரெண்டாந்திரம் உருட்டுறாண்டா ஒரு தாயக்கட்டையை ரெண்டாந்திரம் உருட்டுறாருண்டா அப்போக்கே பார்த்திங்கன்னா இந்த எஸ்எல்என்ட வருமானம் எப்படியும் அதிகரிச்சிருக்கும். ரீடிங்கும் சைவரோட பெருசாக இருக்கும். ஸோ ஜெஸ்ஸாண்டு அடுத்ததுக்கு போகும். ஓகே, இந்த எஃப் கண்டிஷன் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே போச்சுதான்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் ஒன்று செய்ய சொல்லியிருக்கிறேன். இந்த எஸ்எல்என் இருக்குது தானே, எஸ்எல்என் அந்த பெருமானம் எஸ்எல்என் பழைய பெருமானத்தோட கூட்ட சொல்லிக்கிறேன். இந்த காய உருட்டைக்கு வந்த ரீடிங்கை கூட்ட சொல்லிக்கிறேன். சரிதானே, கூட்ட சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்ட சொல்லிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இன்னொரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன். இந்த காய் அந்த அதில் பாருங்கள் கலர் காய் கொடுத்துருக்கணும். பிரின்சன் இதில் பாருங்கள் கலர் இதில் ஒரு காய் ஒன்று கொடுத்துருக்கணும், இல்லை ஒரு காய் கொடுத்துருக்கணும். அந்த காயை தான் சொல்லிக்கிறேன். அந்த காயின் லெவல் என்னதுக்கு சமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி எஸ்எல்என் பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். இந்த வாசி ரீடிங்கோட எஸ்எல்என்ன்றது இந்த பெட்டியில் இருக்கிற நம்பர், எஸ்எல்என்ன்றது இந்த பெட்டியில் இருக்கிற நம்பர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 26 அண்ட் ஒரு பெருமானத்தில் எஸ்எல்என் இருந்துச்சுண்டா இப்போ வந்து நீங்கள் தாயம் போடணும். உங்களுக்கு வந்த பெருமானம் 3 26ஓட 3 கூட்டும் 27, 28, 29. ஸோ இப்போ அந்த காயங்க நிற்க மாட்டேன் 29ல் நிற்கும். அதுதான் இதில் ஷோட்டாக இதில் சொல்லிக்கிறேன். பாருங்கள் விளங்க நினைக்கிறேன். எஸ்எல்என்ன்றது இந்த பாக்ஸுன்ற நம்பர். அந்த பாக்ஸில் நம்பரோட எந்த பாக்ஸில் பழசாக இருக்குதோ அந்த பாக்ஸில் நம்பர். ஃபஸ்ட் டைம் போட்டாங்கன்னா இதில் சைவர் இருக்கும், இதுலேயும் சைவர் இருக்கும். ஒரு ரீடிங் ஏதாச்சும் ஒரு ரீடிங் இருக்கும், அதை கூட்டினா சைவர் ப்ளஸ் ஒரு 10 விழுந்துன்னு வைங்க. அப்போ எஸ்எல்என் வருமானம் 10 இருக்கும். இப்போ காய் எங்கே நிற்க மாட்டா, எஸ்எல்என்ன்றது இப்போ 2 மாறிடும். ஸோ 2ல் நிற்கும். இது உங்களுக்கு விளங்கிருக்க நினைக்கிறேன் இந்த ப்ரொசீஜரும். அடுத்தது போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து பாம்புண்ட தலையில் நின்றுச்சுண்டா, பாம்பில் தலையில் நின்றுதா ஜெஸ்ஸன்னு வரும். இப்போ இந்த இதில் போட்டு தாயம் ஒரு இந்த பாம்பில் தலையில் நிற்கணும் வைங்க, 62ல் நிற்குதுன்னு வைங்க, நின்றுச்சுண்டா ஜெஸ்ஸன்னு வரும். எஸ்எல்என் பெருமானம் இந்த பாக்ஸின் நம்பர் 62ல் நின்றது. இப்போ இந்த இதில் 62 ரன் இருந்திருக்கும். அந்த பாக்ஸ் நம்பரை பாருங்கள். அந்த பாக்ஸ் நம்பர் என்னவா மாறுமாண்டா அதில் வால்ன்ற நம்பராக மாறும். எஸ்எல்என்றது முதல் பார்த்தீங்கன்னா இந்த 62 இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால்ன்ற நம்பராக மாற்றட்டுமான்னு சொல்லிக்கணும். ஸோ 19 பாருங்கள், அதுக்கு சமனாக வந்துடும். ஓகே தானே, இந்த ப்ரொசீஜர் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காய் ஓடி போய் பாம்பு வாயில் நிற்காட்டி அடுத்த ஆப்ஷனை போய் பார்க்கும். ஏணின்ற பொட்டம், ஏணின்ற கடைசியில் நிற்கிதானே பார்க்கும். ஏணின்ற கடைசின்றது பாருங்கள் இந்த 28 வைப்பேன். இந்த 28ல் நிற்கிறான் ஆகும். 28ல் ஒரு வேளை நின்றுச்சுதான்டா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸண்டா அந்த எஸ்எல்என்ன்றது அந்த பெட்டின நம்பரை என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா ஏணின்ற டொப்பாக மாறும். ஏணின்ற டொப் இது 84. இப்போ இதுன வருமானம் 84 மாறும். ஓகே தானே எஸ்எல்என்ன்றது.
இப்போ பாம்புன்ற வாலில் பாம்புன்ற தலையிலையும் ஏணின்ற அடிப்பகுதியும் இல்லை என்றாலும் இது அடுத்த ப்ரொசீஜருக்கு போகும். இதில் ஒரு ப்ரொசீஜர் எக்ஸ்ட்ரா வரும், இல்லை அப்படி நேராக வரும். அப்படி ரெண்டுக்கும் இல்லைன்னா நேராக வரும். நேராக வந்து பார்க்கும். இப்போ வந்து பார்க்கும் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும். இஃப்பில் எஸ்எல்என் என்ற பெருமானம் 100க்கு சமனாவோ இல்லை பெருசாக இருக்கான்னு பார்க்கும். கடைசி பட்டி 100 தானே. 100க்கு சமனாக இருந்துச்சுண்டா, ஒருவேளை 100க்கு சமனாக இருந்துச்சுன்னா அது சொல்லும் எஸ் யூ ஆர் வின்னர். 100க்கு சமனாக வந்துச்சுன்னா இவர் வின்னர் ஆயிடுவார். இதில் வந்துச்சுன்னா ஃபினிஷ், வின்னர் ஆயிடுவார். 100க்கு சமனாக வந்துச்சுன்னா வின்னர் கொடுக்கும். அதே நோண்டா, நோ நீங்கள் இப்போ போட்டது நோண்டா அடுத்தது பார்க்கும், கண்டிஷனை பார்க்கும். ரீடிங் ஆஃப் த டிஷ் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷில் போட்டிங்கன்னா இந்த டிஷ் இதில் ரீட் பண்ணிக்க பாருங்கள். ரீடிங் ஆஃப் த டிஷ் இது இந்த பெருமானத்தை பார்க்கும். இந்த பெருமானம் 1 இல்லாட்டி 6க்கு சமனாக இருந்துச்சுண்டா ஓமண்டா ஜெஸ்ஸான்னு சொல்லி போட்டு திருப்பி இந்த காயாவரே திருப்பி போடுவார், உருட்டுவார். அப்படி இல்லையண்டா என்ன செய்யமாண்டா நெக்ஸ்ட் பிளேட்டை கொடுப்பார். அதே மாதிரி இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்யாமல் இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்யாட்டியும் நெக்ஸ்ட் பிளேட்டை கொடுப்பார். பாருங்கள், நெக்ஸ்ட் பிளேட்டை கொடுக்குறதுக்காக சந்தர்ப்பம் 2 சந்தர்ப்பம் இருக்குது. எப்பப்போ சந்தர்ப்பம் கொடுப்பாருண்டா ஃபஸ்ட் டைம் அவர் தாயம் போட ஃபஸ்ட் டைம் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணினோடனே அவர் முதலாவது அவற்றை தாயக்கட்டையில் காட்டுற பெருமானம் 1 இல்லைன்னு சொன்னாலும் அவர் அடுத்த பிளேட்டை காய கொடுப்பார். அதே மாதிரி அவர் போட்டு விளையாடி கொண்டு கேட்க அவற்றை தாயக்கட்டையில் 1 இல்லாட்டி 6 விராட்டியும் ஒரு காட்டு போட்டுட்டு அடுத்த பிளேட்டை காய கொடுப்பார். அப்போ இந்த 2 சந்தர்ப்பத்துலேருந்து தான் இவர் அடுத்த பிளேட்டை காய கொடுப்பார். அதைத்தான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் பிளேட்டை கொடுப்பார். இந்த பெருமானம் சரி வந்தால் இவர் வின்னர் ஆயிடுவார். இந்த இது உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி பாருங்கள், சொல்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ப்ரோக்ராமுக்கு என்னென்னு தெரியாது. அவள் தாயம் ஒன்று இருக்காண்டு இவருக்கு இன்புட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பாம்பும் இந்த டேபிள் எப்படி இருக்குமாண்டு இந்த ப்ரோக்ராமுக்கு சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்டர் ஒரு செயற்பாடு செய்யணும். அப்போ என்ன செயற்பாடு செய்ய சொல்கிறேன்டா அந்த தாயத்தை உருட்ட சொல்லியிருக்கிறேன். அப்புறம் திருப்பியும் ஒரு இன்புட்டை கொடுத்துருக்குறேன். அந்த தாயத்தின வாசிப்பும் அதோட எஸ்எல்என்ன்றது சைவராக இருக்குமான்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட்டில் எஸ்எல்என்ன்றது பெட்டின்ற பெருமானம் அந்த கோட்டில் இருக்கிறது. எஃப் கண்டிஷன் இதெல்லாம் வழியாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இது பாருங்கள், உங்களுக்கு விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். விளங்காட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.